சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற தலைப்பிலே இன்று பக்தியும் பரிகாரமும் என்கிற விஷயம் பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியில் ஆன்மீகம் என்றால் என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா? ஆன்மீகம்னா ஜோதிட பத்திரிகை, ஜோசியம் பார்க்குறது, ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரங்கள் செய்கிறது, பல ஊர் கோவில்களுக்கு போகிறது, அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது அடிப்படையில் ஆன்மாவை பற்றியது, ஆன்மாவின் நற்கதி பற்றியது, ஆன்மாவின் சிறை பற்றியது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அல்லது சூரிய நாராயணன் கோயில் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜோதிடர் 21 சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு விளக்கேற்ற சொன்னார், இந்த ஜோசியர் கும்பகோணம் போயிட்டு வர சொன்னார், அந்த ஜோசியர் காசி போயிட்டு வர சொன்னார். இப்படி ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரங்களை நம்பி கோவில் கோவிலாக அலைவதும் அது சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்வதும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஆன்மீகம் என்ற பெயரில் செயல்படுகிறது. அப்போது இந்த பரிகாரம் என்பது ஒரு தீவிரமான விஷயமாக இருக்கிறதுனாலே பக்தியும் பரிகாரமும் என்ற தலைப்பிலே நான் பேச தொடங்கினேன். இதில் சில பேர் பிரதட்சிணம் வர்றாங்க. கோவில் மூலவர் சன்னதி 21 பிரதட்சணம். சில பேர் ஒரு குறிப்பிட்ட பிரசாதம் போட்டு அதை விநியோகம் பண்ணுறாங்க. சில பேர் திவ்ய தேசங்களாக போய் வர்றாங்க. ஆனால் அப்படி பரிகாரத்தை செய்கிறவர்கள் அவங்கள கூப்பிட்டு நான் பேட்டி கண்டிருக்கேன். ஐயா, நீங்கள் இப்படி பண்ணிங்களே, என்ன பிரயோஜனம்னு. அதாங்க ஒன்றும் இல்லைங்க, அந்த ஜோசியர் சொன்னார்னு 21 சனிக்கிழமை விளக்கு ஏற்றினேன், இந்த ஜோசியர் சொன்னார்னு கும்பகோணத்துக்கு 31 தடவை போயிட்டு வந்தேன், அந்த வடக்கத்தி ஜோசியர் சொன்னார்னு சொல்லி காசிக்கு 7 தடவை போயிட்டு வந்தேன். செலவானதான் மிச்சமே தவிர எதிர்பார்க்கிற பலன் ஒன்றும் காணாம் என்று சோகமாக சொல்லுகிறார்கள். அஃப்கோர்ஸ் சிலருக்கு நடக்குது, சுத்தமாக யாருக்குமே நடக்கிறதுலே நான் சொல்ல வரல. சிலருக்கு அந்த பரிகாரம் பண்ணினா பலன் கிடைக்கிது, அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பலன் பார்த்தவர்களை விட ஏமாற்றம் அடைந்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இது என்னுடைய கணிப்பு, நான் பார்த்த வரையில். அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்குற போது ஜோதிடர்கள் வட்டத்தை விட்டு வெளியே வரணும். ஜோதிடர்களுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும். 3வது மனிதனாக தூரத்திலிருந்து பார்க்கணும் இந்த விஷயத்தை. அப்போ தான் நீங்கள் நடுவு நிலைமையாக ஒரு தீர்ப்புக்கு வர முடியும். நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி பார்க்குற போது இந்த ஜோதிட பரிகாரங்களால் பலன் அடைபவர்களை விட ஏமாற்றம் அடைபவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இது நானாக சொல்லலை, அது மக்கள் சொன்னதை சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கும் பெரியவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே இந்த சாவை வென்ற சனாதனம் வரிசையில் தீர்வுகள் சொல்வதிலே தான் நான் கரையாக இருப்பேன். சும்மா பிரச்சனையை கிளப்பி விட்டு நீங்கள் முட்டி மோதுங்கன்னு சொல்லி நான் விடுறதில்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் நான் அன்றைய தினமே சொல்லிவிடுவேன். பதிலோடு தான் அது முடியும். இப்போ இன்றைக்கி நான் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாருக்கும் 100க்கு 100% பலன் தருவது இல்லை. அது ஏன்? இதுதான் இன்றைக்கி கேள்வி. அப்போ அதுக்கு பதில் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்மீக பெரியவர்கள், பூர்வாச்சாரியர்கள், ரிஷிகள் எதையுமே விட்டு வைக்கலைங்க. பெட்ரூம் சமாச்சாரம் கூட எழுதி வச்சுருக்கிறாங்க. காமசூத்திரத்தில் இன்னது செஞ்சால் இப்படி ஆகும் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ வடக்கே கோனார்க்கு போய் அங்கே இருக்கிற செக்ஸ் சிற்பங்களை பார்த்துட்டு இந்து மதத்தை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறான் மேல்நாட்டுக்காரன். ஆனால் அதில் இருக்கிற தத்துவங்கள் என்ன, ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
அது சாஸ்திரம் படித்தவனுக்கு தான் தெரியும். இப்போது இந்த முதல் பதில் இதுக்கு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வருதுன்னா அது ஏன், அதை யோசிக்கணும். வாட் இஸ் கஷ்டம்? கஷ்டம்னா என்ன? அதாவது நாத்திகன் 1000 சொல்லுவான், அவனை பற்றி கவலையே இல்லை. நாமெல்லாம் ஆத்திகர்கள், நம்ம ஆத்திக வட்டத்தில் பேசிக்கிறோம். ஒரு பாவத்துக்கு, பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த ஒரு பாவத்துக்கு தண்டனை தான் கஷ்டம். நாம் கஷ்டம்னு சொல்கிறது அதுதான். பண கஷ்டமா, மன கஷ்டமா, உடல் கஷ்டமா, பந்துக்களுடைய தொந்தரவா, எதிரிகளுடைய வழக்கு வியாஜமா, எதுவாக இருந்தாலும் இது பூர்வ ஜென்ம கர்மாவுடைய பலன் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னென்னா, கஷ்டம் என்பது நாம் செய்த பாவத்தினுடைய அளவை பொறுத்தது. எல்லாருக்கும் ஒரே அளவில் வர்றதில்லை. ஒருத்தன் ஒரு கையை வெட்டியிருப்பான் ஒருத்தனுக்கு, ஒருத்தன் ஒருத்தனை ஊசியால் குத்தியிருப்பான். இவங்க 2 பேருமே குற்றவாளி தான். ஆனால் தண்டனைன்னு வரும்போது பகவான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை. கையை வெட்டினவனுக்கும் ஒரு தண்டனை, ஊசியால் குத்துனவனுக்கும் ஒரு தண்டனைன்னா அது நியாயம் இல்லையே. அப்போது பெரிய பாவத்துக்கு பெரிய தண்டனை, சிறிய பாவத்துக்கு சிறிய தண்டனை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சிலர் ஆயுசு பூரா குஷ்டரோகத்தில் கஷ்டப்படுறான். சிலர் ஒரு 3 வருஷம் மட்டும் ஒரு கொடிய குன்ம நோயினால் கஷ்டப்படுறான், அப்புறம் சரியாக போயிடுது. ஏன் இப்படி? அவன் பண்ண பாவம் அப்படி, இவன் பண்ண பாவம் அப்படி. இதை பார்த்து இதன்படி நடக்கிறதுக்கு தான் 33 கோடி தேவர்கள் டெப்யூட்டியாக இருக்கிறாங்க அங்கே. எதுக்குடா 33 கோடி தேவர்கள் நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இத்தனை கோடி மக்களுக்கும் அவரவர் கர்மானுசாரமாக நல்லது கெட்டது கொடுக்கறதுக்கு தான் அவங்க டியூட்டி. இப்போது நாம் கஷ்டம் அனுபவிக்கிறது கண்காண உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் அதுக்கு பரிகாரம் தேடி நாம் ஒரு செயல் செய்யும்போது நாம் எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான தெய்வ அருள். இப்படி பண்ணினா, குபேரனுக்கு இப்படி பண்ணினா அவன் அருள் கொடுப்பான், அல்லது நவகிரகங்களுக்கு இப்படி பூஜை பண்ணினா அவங்க இப்படி செய்வாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது இல்லை, ஆனால் நடக்கும், நிகழ்வுகளாக நடக்கும். இதில் இந்த நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, நாம் செய்த பாவத்தினுடைய அளவு என்ன, நாம் அனுபவிக்கிற துன்பத்தினுடைய அளவு என்ன, இது தீர்வதற்கு நாம் செய்கிற பரிகாரத்தின் அளவு என்ன, இதை யாரும் சீர்தூக்கி பார்க்குறதில்ல. ஒரு அன்பர் எனக்கு தெரியும், அவர் நான் உபன்யாசம் பண்ணுற கோவிலுக்கு சனிக்கிழமை எல்லாருக்கும் பாசிப்பருப்பு சுண்டல் கொடுப்பாரு. அப்போ கேட்டேன், ஐயா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஜோசியர் சொல்லியிருக்காரு 21 சனிக்கிழமை அப்படி செஞ்சால் அவங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு. சரின்னு 22வது சனிக்கிழமை நான் அவரை சந்தித்தேன். ஐயா நீங்கள் பண்ண பரிகாரம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். போங்க சார், பிரச்சனை இன்னும் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு. என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு. என் மருமகன் என் பொண்ணை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் சார். இது வேறு ஒருத்தனாக இருந்தால் நம்ம அடிதடியில் இறங்கிக்கலாம். மருமகன் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? லேசாக கண்டித்து பேசலாம், சமாதானமாக சொல்லலாம், பெரியவங்ககிட்ட சொல்லலாம், பொண்ணை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லலாம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். போலீஸ் ஸ்டேஷனுக்காக போக முடியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், போயிட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்வு வருமா? எப்போ மாப்பிள்ளையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டீங்களோ அதுக்கப்புறம் அவன் மனசில் அதையே வச்சுக்கிட்டு இருப்பான் பழி தீர்க்கிறதுக்கு. அது ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படும். அது சிக்கல் மேலே சிக்கல். அது அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நான் அவருக்கு பதில் சொல்லலை. ஆனால் பதில் சொல்ல வேண்டி வந்திருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு பெண் கணவரிடம் கொடுமைப்படுகிறாள் என்றால் காரணம் என்ன? சாஸ்திரம் என்ன சொல்லுது? பூர்வ ஜென்மத்திலே அவளுடைய கணவனை கொடுமைப்படுத்தி இருப்பாள். ஆயுசு பூரா அவனை போட்டு படுத்தியிருப்பாள். இப்போ குடும்பங்களில் ஆம்பளை கை ஓங்கின குடும்பம் இருக்குங்க, பொம்பளை கை ஓங்கின குடும்பமும் இருக்குது. ஆணுக்கு அடங்கி போகிற மனைவியும்
மனைவிக்கு அடங்கி போகிற கணவனும் இருபாலாரையும் நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்க தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மிகுந்த கொடுமைக்கு மனைவியினால் ஆளாகிறான் என்றால் அதுக்கு பலனாக மறு ஜென்மத்தில் அந்த பெண் கணவனால் கொடுமைப்படுத்தப்படுகிறாள் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நீங்கள் 50 வருஷம் ஒரு ஆம்பளையை போட்டு படுத்தியிருக்கிறீங்க. அதன் விளைவாக இப்போ உங்களுக்கு வகையாக ஒருத்தன் வந்து மாட்டியிருக்கான் உங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு. அப்போது போன ஜென்மத்தில் எவ்வளவு கண்ணீர் சிந்த வச்சுருப்பீங்க. அதெல்லாம் 21 சனிக்கிழமை பாசி பருப்பு கொடுத்தா சரியாக போயிடுமா? அப்படி சரியாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது கடவுளே இல்லை. இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஒருத்தன் கொலை செய்கிறான், 7 பேரை கொலை பண்ணுறான், அவனுக்கு 18 ரூபா அபராதம் போட்டு மன்னித்து கோர்ட்டு விட்டால் அது ஒரு கோர்ட்டா? அது நியாயமா சொல்லுங்கள்? மனித நியாயம் தெய்வ நியாயம்னு 2 கிடையாது. தெய்வ நியாயம்தான் மனிதனால் கடைப்பிடிக்கப்படுகிறது. ஸ்மிருதிகள் மூலமாக தான் நமக்கு அது வந்தது. அப்போது குற்றத்தினுடைய அளவு என்ன என்று தெரியாமல் நாம் பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள் தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணம் இதுதான். என்ன பாவத்துக்கு என்ன நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க, அது எந்த அளவு பலிக்கும் நம்ம யோசிக்கணும். இப்போது ஒரு என்னுடைய நண்பர் தான், நான் பெங்களூரில் ஹாஸ்டலில் தங்கி லா படிச்சுக்கிட்டு இருந்தபோது, அப்போ எனக்கு நான் ஹாஸ்டலில் சேரும்போது எனக்கு வயசு 19, 20 இருக்கும். எண்ணூத்த மாணவர்கள் தான் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. மெடிசின் படிக்கிறவன், இன்ஜினியரிங் படிக்கிறவன், லா படிக்கிறவன், பல்வேறு துறைகள் இருக்கிறவங்களாம் அங்கே தங்கியிருக்கிறான். பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து தங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் கொஞ்சம் வயசான ஆளாக தெரிஞ்சது. அப்போ மற்றவங்களை கேட்டேன், இவரும் ஸ்டூடெண்ட்டா, ஏன் வயசான ஆளெல்லாம் இந்த ஹாஸ்டலில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவர் வயசானவர் தான், ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு. என்னங்க வளர்றீங்க அப்படின்னு. அவர் 10 தடவை 20 தடவையே சிஏ எழுதிட்டாருங்க, இன்னும் அவர் பாஸ் பண்ணலை. அதனால் பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஹாஸ்டலை விட்டு போகிறதாக இல்லை அவர். அவருக்கும் வயசு ஆகிட்டே போகுதுங்க அப்படின்னு. ஓஹோ அப்படியா. அந்த நபரை சந்தித்து பேசினேன், ஐயா என்ன விஷயம்னு. அதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஏடுகள் எடுத்து பார்த்தோம், அதில் நான் போன ஜென்மத்தில் சரஸ்வதி விக்கிரகத்தினுடைய கையில் இருந்த ஜபமாலையை வெளுக்குன்னு எடுத்து கீழே போட்டு காலால் மிதிச்சனாம். அந்த பாவத்துக்கு தான் நான் செய்ய முடிக்க முடியாமல் தடுமாறுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னார். சரி, அதுக்கு பரிகாரம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னா, பிச்சைக்காரனுக்கு டெய்லி 1 ரூபா போட்டுறாங்க அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், சரஸ்வதிக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியலை, படிப்பு வரல. அப்போ அந்த மாதிரி தானே பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும். நீங்கள் டெய்லி 1 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டால் இதுக்கு அதுக்கு இங்கே டேலி ஆகுமே, ஆகாதே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, தர்மம் பண்ணினா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. நான் சொன்னேன், கல்வி தெய்வத்துக்கு நீங்கள் அபச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்றும் அந்த சரஸ்வதிக்கு உபாசனை பண்ணி மன்னிப்பு கேளுங்க, அல்லது சைவமாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி, அல்லது வைணவமாக இருந்தால் அயக்ரீவருக்கு போய் நீங்கள் உபாசனை பண்ணுங்கள், சாந்தி பண்ணுங்கள், உங்களுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்க. அதை விட்டுவிட்டு டெய்லி 1 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டால் அது சரியாக போயிடும். இந்த பாவத்துக்கு அது பரிகாரமா? பாவமும் பரிகாரமும் ஒத்து போகணும், கரெக்டாக இருக்கணும், அதான் நல்லது. இப்போ வந்து ஒருத்தன் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறான், அவர் இயர் ட்ராப்ஸ் கொடுத்து காதில் போடுங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மடத்தனம்? கண்ணுக்கும் காதுக்கும் என்ன சம்மந்தம்? இயர் ட்ராப்ஸ் வந்து ஐ ட்ராப்ஸாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். நோய் எங்கேயோ அங்கே தானே மருந்து போடணும். அது மாதிரி பொருத்தமில்லாத பரிகாரங்கள். அப்புறம் நான் அந்த ஹாஸ்டல் படிப்பு முடித்து ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து நான் ஊருக்கு வந்து எங்கள் அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கண்டுற போகுது. என் கல்யாணத்துக்கு அந்த ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவரை கேட்டேன், என்ன சார் ஆச்சு அவர் கதை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னேன், இன்னும் அவர் சிஏ எழுதிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் பல ஆண்டுகள் அவர் எழுதுவாருங்க அப்படின்னு. அப்போது நாம் வந்து பிறரால் இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லப்படும் போது நானும் யோசிக்கணும், இந்த பாவத்துக்கு இது சரியாக இருக்குமா அப்படின்னு. இதில் பாவங்கள் பல வகைங்க. அதாவது சிலர் கொலை பண்ணியிருப்பான், சில பேர் திருடியிருப்பான், சில பேர் அடுத்தவங்க மனைவியை தடவியிருப்பான், சில பேர் பொய் சொல்லி ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுத்துருப்பான், சில பேர் பொய் சாட்சி சொல்லியிருப்பான்,
சில பேர் பணம் தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிருப்பான். பாவங்கள் பல வகையில் இருக்குது, எல்லாம் ஒரு வகை ஆகாது. நீங்கள் வந்து பாவங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கருட புராணத்தில், அடேங்கப்பா இவ்வளவு பாவங்களா, தெரியாதவன் அதெல்லாம் பார்த்து ஓஹோ இப்படி பாவங்கள்லாம் இருக்குதா, செய்வோம்டா நம்ம அப்படின்னு நினைப்பான். அவ்வளோ பாவங்கள் சொல்லியிருக்கு. பாவங்கள் பல வகை எண்ணும்போது அதுக்கேற்க பரிகாரமும் பல வகையாக இருக்கணுமில்ல, இருக்குது, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒரு திருமங்கையாளர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிறனுடைய மனைவியை நீ வந்து ஆசையோடு தழுவினாய், அதுக்கு அந்த குற்றத்துக்கு தண்டனையாக செம்பினால் செய்யப்பட்ட ஒரு பெண் பதுமையை பழுக்க காய்ச்சி அது தகதகவென்று நெருப்பாக இருக்கிற போதாய் அதை கட்டிப்பிடிப்பாயாகன்னு சொல்லி யமதூதர்கள் அடிப்பாங்க. அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, பெருமாளே எனக்கு அப்படிலாம் விட்டுறாத அப்படின்னு சொல்லி நான் உன் காலில் வந்து விழுந்தேன்னு திருமங்கையாழ்வார் பாடுறாரு. இப்படி தண்டனைகள் பலவிதமாக இருக்குது, ஏன்னா குற்றங்கள் பலவிதமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் தெரியும். காளிதாசன் ஒருத்தன் இருந்தான், அவன் காளி பக்தன், அவன் ஆடு மாடு மேய்க்கிறவனாக இருந்தான், மக்கா இருந்தான். அவனுக்கு ஒரு ராஜகுமாரியை கட்டி வச்சாங்க எப்படியோ. அதில் வந்து முதல் நாள் இரவு ராஜகுமாரி வந்து ஒரு மக்கு பையன் தெரிஞ்ச உடனே அவள் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டா. இவன் வந்து அவள் அடையிற துன்பத்தை பார்த்துட்டு பொறுக்காமல் நேராக வந்து காளி கோயில்லையோ சரஸ்வதி கோயில்லையோ வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். அப்போது அந்த காளியோ சரஸ்வதியோ நேரில் தோன்றி, டே அப்பா, உனக்கு ஜாதகப்படி 7 ஜென்மங்கள் படிப்பில்லாதவன் இருக்கணும்னு ஒரு சாபம் இருக்குது உனக்கு. அந்த 7 ஜென்மம் கடந்தால் தான் உனக்கு அறிவு வரும், நாங்கள் இப்போ கொடுக்க முடியாத அறிவு, ஏன் அனாவசியமாக உயிரை மாற்றிக்கிற, அந்த ராஜகுமாரி விட்டுத்தள்ளு, வேறு யாரையாவது கட்டிக்க போ அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கல. அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணிச்சான், சரி நீ பிடிவாதமாக அழுகிற, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 7 முறை அவனை சாக வைத்து, அதே உடம்பில் 7 முறை சாக வைத்து 7 முறை அதே உடம்பில் மறுபடியும் உயிரை புகுத்தி, இந்த 7 ஜென்ம கணக்கு ஆகிப்போச்சு. அப்போ 7 ஜென்மம் நீ முற்றாளாக இருக்கணுங்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. இப்போ 8வது ஜென்மமாக நான் உனக்கு கொடுத்துருக்கேன், இப்போ அதில் உனக்கு கல்வி வரும் என்று வாழ்த்தினதாகவும், அப்படி தான் அவன் உலகம் புகழும் காளிதாசனாக பெயர் பெற்றான் என்றும் ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தனுக்கு படிப்பு வரலைன்னா உடனே வந்து அவன் ஒரு பூனையை கொண்டுட்டான், ஒரு நாயை கொண்டுட்டான், அந்த பாவத்துக்கு தான் அவனுக்கு படிப்பு போகலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒரு மனிதருடைய சாபம், அவன் 7 ஜென்மம் மக்குப்பயிலாக இருக்கணும்னு இருக்குது. அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன? ஒரு தெய்வமே வந்து நேரடியாக பரிகாரம் பண்ண முடியாமல் 7 தடவை அவனை சாக வைக்கிது, 7 ஜென்மம் எடுக்கட்டும்டான்னு. தெய்வத்துக்கே அந்த மாதிரி கதை. அப்போ உங்களுக்கு தண்டனையும் பாவமும் வேறுபடும் போது பரிகாரமும் வேறுபடும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் இந்த கர்ணனை பற்றி ஒரு தமாஷான ஒரு கதை சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது பாரதத்தில் இல்லை, வெள்ளி பாரதத்துலேயும் இல்லை, வியாச பாரதத்துலேயும் இல்லை. ஆனால் ஒரு கதை, கர்ணன் வந்து அள்ளி கொடுத்தான், காசை அள்ளி கொடுத்தான், தங்கமாக அள்ளி கொடுப்பான். அதன் பலனாக அவன் சொர்க்கத்துக்கு போனான் மறு ஜென்மத்தில். அங்கே சொர்க்கத்துக்கு போனால் அவனுக்கு பசி எடுத்துச்சான். பசிக்குது, சாப்பாடு எங்கே கிடைக்குன்னு கேட்டானான். சொர்க்க லோகத்தில் பசிக்கவும் செய்யாது, சாப்பாடும் கிடையாது, என்ன உனக்கு இப்படி பசிக்குது அப்படின்னு தேவர்கள் கேட்டாங்களாம். இவனுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ அங்கே இருந்து வியாழ பகவான் சொன்னாரான், அப்பா நீ தானம் பண்ணின பெரிய புண்ணியம், அதன் பலனாக இங்கே வந்திருக்க. என்ன தானம் பண்ணின? சொர்ண தானம் பண்ணின, தங்கமாக அள்ளி கொடுத்த, அதனால் தங்கமயமான இந்த உலகத்துக்கு வந்திருக்க. ஆனால் பசியாக இருக்கிறவங்களுக்குன்னு நீ அன்னதானம் பண்ணலை. நீ என்ன நினச்ச, காசை கொடுத்தா காசை வச்சு சாப்பாடு வாங்கிக்குவாங்கல்ல, மணி இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி இப்போ பணம் தான் கொடுத்த, யாருக்கும் சோறு போடல. அதனால் அதன் பலனாக உனக்கு தேவலோகத்தில் மற்றவங்களுக்கு பசிக்காத போது உனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா கன்றாவி, தேவலோகத்துக்கு வந்து ஒருத்தன் பசியில் வாடுவான்னா அது சன்மானமா தண்டனையா? பேசாமல் கொடுங்க, நான் பூமிக்கே போகிறேன், அங்கே போய் என் சாப்பாடு வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை, உனக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா உன் கையில், வலது கையில், அதை வாயில் வச்சு சப்பு, உனக்கு பசிக்காத அப்படின்னா சொன்னாராம்.
ஏன்னாங்க இது தேவலோகத்துக்கு வந்து ஒருத்தன் விரல் சப்பனம்ங்கிற தலைவிதி என்ன காரணம்னு கேட்டான். அப்படி இல்லை, ஒரு தடவை ஒரு ஏழை ரொம்ப பசியாக இருக்கணும்ன்ட்ட வந்து, ஐயா பசிக்குதுன்னா, நீ வந்து காசு அள்ளி கொடுத்த, காசு வேணாங்க பசிக்குதுங்க எனக்கு சாதம் தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ நீ என்ன பண்ண, இந்த விரலால் அதோ தெரியுது பார், அது அன்னசத்திரம், அங்கே போனால் எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கிடைக்கும், அங்கே போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினேன். இந்த விரலால் அவனுக்கு வழிகாட்டினதுனால இந்த விரல் மட்டும்தான் அன்னதானம் பண்ணியிருக்கு, அந்த புண்ணியம் அந்த விரலுக்கு மட்டும்தான். அதனால் இதை வாயில் வச்சு சாப்பிட்னா பசி விட்டுருமுடான்னு சொன்னதாக ஒரு தமாஷ் கதை ஒன்று சொல்லுவாங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, புண்ணியங்கள் பல வகை, பாவங்கள் பல வகை, தண்டனைகள் பல வகை, சன்மானங்கள் பல வகை. எல்லாத்துக்கும் குருட்டாம்போக்கில் கண்ணை மூடிக்கிட்டு அன்னதானம் பண்ணு, கோயிலை சுற்று, விளக்கேற்றுனா எல்லாம் அதில் அடங்கி போகுமா? பாவங்கள் கணக்கில்லாமல் இருக்கிற போது, தண்டனைகள் கணக்கில்லாமல் இருக்கிற போது, பரிகாரங்களும் வித்தியாசமாக தானே இருக்கும். அதை நீங்கள் யோசிக்கணும். அதனால் இது வந்து சான்றோர்கள் என்ன பண்ணாங்க, இயற்கையா வம்பு, முதல்ல நான் என்ன பாவம் பண்ணி எனக்கு தெரியுமா? இப்போ ஒருத்தன் போய் ஏடு எடுத்து பார்க்குறான், அந்த ஏடு சொல்கிறது ரைட்டா இல்லையா அது தெரியுமா? இவன் சொல்கிற ஏட்டு ஜோசியமும் அவன் சொல்கிற ஏட்டு ஜோசியமும் ஒன்னோட ஒது போக மாட்டேங்குது. இவன் ஒரு கதை சொல்கிறான், அவன் ஒரு கதை சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏட்டில் சொன்னது எப்படி பலிக்கும்? எத்தனை பேர் தான் ஏடு எடுத்து பார்ப்பாங்க? எல்லோரும் போய் ஏடு எடுத்து பார்க்குறாங்களா சொல்லுங்கள்? அதனால் நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணுங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி தெரியாமல் இருக்கிற போது இன்ன பாவம் பண்ணினேன், அதுக்கு இன்னது பரிகாரம்னு எப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க சொல்லுங்கள்? வர முடியாது. அதனால் இது என்ன பண்ணாங்க, மனுஸ்மிருதியில் மனு ஒன்று அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, டேய் நீ வந்து அந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் போய் குளிக்கிற, கங்கையில் குளிக்கிற, குருஷேத்திரத்துக்கு போகிற, அதெல்லாம் தேவையில்லைடா. சூக்ஷ்மமாக ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்க. இன்னாருக்கு இன்ன தண்டனை, இன்னாருக்கு இன்ன பரிகாரம் என்று ஒரு கோர்ட்டிலே நிர்ணயிக்கப்படுகிறது அல்லவா? அந்த கோர்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லவா? அந்த கோர்ட்டு வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே பகவான் இருந்து கொண்டு தான் தீர்ப்பு வழங்குகிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய பகவான்கிட்ட போய் சரணடைஞ்சிரு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியலை, எவ்வளோ பெருசு பாவம் எவ்வளோ பெருசு பரிகாரங்கிறதும் எனக்கு தெரியல, என்னை காப்பாற்றுப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ வந்து மனசார மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டீங்கன்னா இந்த பரிகாரமே தேவையில்லைடா. சில பரிகாரம் பண்ணால் பலிக்குது, சில பரிகாரம் பண்ணால் பலிக்கலை, எதுக்கு இந்த வம்பு? அவங்ககிட்ட சரணடைஞ்சிருன்னு அந்த ஸ்லோகம் படிக்கிறேன் பாருங்கள். யமோ வைவஸ்வதோ தேவோ எஸ் தவைஷ ஹிருதி ஸ்திதா தேனச்சேத் அவிவாதஸ்தே மா கங்காம் மா குருன் கமஹா. இதை வந்து ஸ்தூலமாக இருக்குன்னு சொல்கிறவ யமதர்மராஜா உள்ளே இருக்கிறான், அவனோட சமாதானமாக போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க, பெருமாளுக்கு யமன் என்று ஒரு பேர் உண்டு, அதனால் பெருமாளுக்கு பல பேர் உண்டு, நீங்கள் பிரம்மசூத்திரத்தில் பார்க்கலாம். அதன்படி பெருமாளை தான் குறிக்குது. இங்கே உள்ளே இதயத்துக்குள்ளே இருக்கும் அந்த பெருமாளிடம் போய் நீ அவிவாதஸ்தே, சமாதானமாக உனக்கு எனக்கும் இனிமேல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது, நீ சொல்கிறபடி தான் நான் செய்ய போகிறேன், இது நாள் வரைக்கும் நீ சொல்கிறது ஒன்று நான் செய்கிறது ஒன்றா இருந்தது, நீ கிழக்கேன்னு சொன்னால் நான் மேற்க போவேன், இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு நீ வந்து அவிவாதஸ்தே, அது சமாதானத்துக்கு வந்துட்டேன்னா மா கங்கா மா குருன்னு கமக, நீ கங்கையில் போய் குளிக்க வேணாண்டா, குருதேசத்துக்கு போக வேணாண்டா, எந்த திவ்ய தேசத்துக்கும் போக வேணாண்டா, இந்த திவ்ய தேசம் உன்னை காப்பாற்றுண்டா அப்படின்னு மனு சொல்கிறாரு. இதை தான் ஞானிகள் வந்து பெரிய மேற்கோளாக எடுத்து சொல்லுவார்கள். அதை வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வைணவத்தில் ஒரு அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குங்க. மனோவாக்காயேகி, பாவம் 3 வகைப்படும். அதாவது மனதால் செய்யப்படும் பாவம், வாயினால் செய்யப்படும் பாவம், செயலினால் செய்யப்படும் பாவம், 3 வகை உண்டு பாவங்களில். நான் படுத்துக்கிட்ட எதிர் வீட்டுக்காரனுடைய மனைவி என் கூட படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கற்பனையிலே மிதந்துக்கிட்டு இருந்தேன்னா அது மனதால் செய்கிற பாவம். மனதால் செய்யப்படும் பாவங்களுக்கு மனதை அடக்கி பகவானை தியானம் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், அதுதான் பரிகாரம்.
அடுத்து வாக்கினால் பிறகு நான் ஒருத்தனை பார்த்து மடப்பையில் கிறுக்கு பயிர் தடிப்பயிர்னு மஞ்சு விட்டேன். இந்த நாக்கு பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தினா துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வேலை, அதை நிறையா பண்ணு, அவனுக்கு வாக்கில் செய்த பாவம் சரியாக போயிடும். காயேகி உடம்பினால் செய்யப்பட்ட பாவம், அதுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய, அன்னதானம் பண்ணு, உடம்பால் நிறைய புண்ணியங்கள் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மனோபா காயேகி அனாதி காலப்படுத்த நேற்று இன்னைக்கு இல்லைங்க நான் பாவம் செய்கிறது, ஜென்மாந்தரமாக பாவம் தான் செய்து வந்திருக்கிறேன். பாவமே செய்து பாவியானேன்னு புண்ணியமெல்லாம் கலந்து செய்கிறது இல்லைங்க. நம்ம தொழில் எமக்கு தொழில் பாவம் புரிதல், அப்படி தான் நான் வாழ்ந்துருக்கிறேன் அனாதி காலமாக. மனோபா காயேகி அனாதி கால பிரகிருத்த அக்கிருத்திய கரண கிருத்திய அக்கரணை, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருக்கிறேன், செய்யக்கூடாதது செய்திருக்கேன். செய்ய வேணும்னு டூஸ்ன்னு இருந்தால் அதை டோன்ட் ஆக்கியிருக்கேன், டோன்ட்னு இருந்தால் அதை டூ ஆக்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய சிறப்பு. அதனால் செய்யத்தக்கதை செய்யாமல் விட்டது, செய்யக்கூடாததை செய்தது, இதையெல்லாம் நீ மன்னிச்சுக்கணும். அது இவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மன்னிப்பு கேட்குற போது எதை மன்னிக்கிறதா, 1 2 அப்படின்னு பகவான் கேட்பாங்க திரும்பி. அதான் மனதினாலே வாக்கினாலே காயத்தினாலே செய்யத்தக்கதை விட்டது, செய்யத்தகாததை செய்தது. மனோவா காயேகி அனாதி கால பிரகிருத்த அனந்த, கொஞ்சமாக அனந்தம் கணக்கு இல்லாமல் அனந்த அக்கிருத்திய கரண கிருத்திய கரண பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம். பகவானுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன், அடியவர்களுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன், பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அசகிய அபச்சாரம், வாயால் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பாவமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ அசகிய அபச்சாரம் ரூபம் நானாவித அனந்த அபச்சாரான்னு எல்லா விதமான பாவம் கிடைக்கும். எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிட்டேன். அதில் இன்க்ளூட் ஆகாதது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது தெரியாதது, சாஸ்திரத்தில் சொன்னது சொல்லாதது, எதெல்லாம் பாவம் நீ நினைக்கிறியோ எல்லாத்தையும். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னால் கவர் பண்ணாத பாவமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். மனோவா காயேகி அநாதிகால பிரகிருத்த அனந்த அக்கிருத்திய கரண கிருத்திய கரண பகவத் அபச்சார பாகவத் அபச்சார அசகிய அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான ஆரப்த காரியான அனாரப்த காரியான, ஏற்கனவே ஆரம்பித்து விட்ட பாவங்கள், சஞ்சிதமாக இருக்கக்கூடிய பாவம், இனி பலிக்க வேண்டிய பாவங்கள், அதையும் விட்டுறாத, எல்லாத்தையும் முடிஞ்சுங்க. அப்போது அநாதிகால பிரகிருத்த அக்கிருத்திய கரண கிருத்திய கரண பகவத் அபச்சார பாகவத் அபச்சார அசகிய அபச்சார ரூப நானாவிதானந்த அபச்சாரான ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரியமானான, நான் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், நாளைக்கு செய்ய போகிற பாவங்கள். ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், சார் நான் பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன், பிசி விரட்டிட்டு வர என்னை மன்னிக்கணும் அப்படின்னா, சரிடா போடா நீயே வந்துட்ட அப்புறம் ஒரு மாதிரி மன்னிச்சிடுறேன்னு. அடுத்தாப்புல இப்போ வரும்போது ஒரு பிக் பாக்கெட் அடித்து இந்த பர்ஸ் எடுத்துகிறேன் சார், இதை கொடுத்துட்றேன் உங்ககிட்ட, அதையும் நீங்கள் மன்னிக்கணும்னு. அது வேறையா, சரி போய் தொலை என்ன. அப்புறம் சின்ன ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா, நாளைக்கு ஒரு பாவம் செய்கிறதா ஒரு திட்டம் வச்சுருக்கேன் சார், அதுக்கு இப்போவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு. டேய் என்னை என்னென்னடா நினச்சேனே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது இவர். அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், நான் செய்தது கிருத்தான கிரியமானான்னு கரிஷ்யமானான், செய்ய போகிற பாவம் சர்வானு அசேஷத்தாக சமஸ்வ, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சரணாகதி வைணவத்தில் சொல்லிக் கொடுத்தான். இப்போ நான் தமிழில் சொல்லிட்டேன், அர்த்தம் புரியுதில்லை, அந்த தத்துவத்தை மனசில் வாங்கிக்கிங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம், அதுதான் ரிலையபிளான பரிகாரம். 21 சனிக்கிழமை பாசி பருப்பு கொடுக்கறது, 7 சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதெல்லாம் பலிக்கும், ஓரளவு பலிக்கும், ஓரளவுக்கு மேலே கை கொடுக்காது. இதை மனசுக்குள்ளே வச்சு பகவானே என்று தனியாக உக்காந்துருக்கிற போது, என் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் அந்தரியாமை, கிருபையுடையவனே இரக்கமுடையவனே என்னை மன்னிச்சுவிடப்பா, நான் எவ்வளோ பாவம் பண்ணேன்னு என்னாலேயே சொல்ல முடியாது. ஒரு லெஜர் போட்டால் லெஜர் அடங்காதியா, 40 பக்கம் நோட்டு பத்தாது, 1000 பக்கம் நோட்டு வேணும், அவ்வளோ பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சது தெரியாது, சொன்னது சொல்லாதது, வந்தது வராதது வரப்போகிறது எல்லாத்தையும் என்னை மன்னிச்சிரு என்கிற ஒரு அனுதாபம், பச்சாத்தாபம், மனஸ்தாபம் டெய்லி ஒரு காலையில் 1/4 மணி நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஒரு நம்பகமான பரிகாரம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.